தீக்ஷு டைம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ற? இப்போ நீ இதை அட்டை போடுறது இன்னைக்கு பண்ணணுமா? நேற்று பண்ணியிருக்கலாம்ல, ஆஃபீஸ்க்கு வராமல் வீட்டில் உட்காந்துட்டு. சரி, பீச்சுக்கு வராமல் வீட்டில் உட்காந்து பண்ணியிருக்கலாம்ல. இப்போ உட்காந்து காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துச்சா? 6 மணிக்கு எழுந்துச்சு. இப்போ அட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிற பைத்தியம் முடிஞ்சுதா இல்லையா? சரி, ஓகே, எழுந்திரி, டைம் ஆகிடுச்சு. டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பு. ஓகே, எந்திரி டக்குன்னு. ஓகே ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா இதுதான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறா. அதுவும் இன்றைக்கி யூனிஃபார்ம் போட்டு போகிறாவ. ஸோ ஆமாம், ஆக்சுவலாக லாஸ்ட்டு மண்டே ஸ்கூல் ஓப்பன். ஆனால் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் கலர் ட்ரெஸ் போட்டு போனால் இன்றைக்கி அவள் யூனிஃபார்ம் போட்டு போகிறா. அதுவும் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் இந்த மந்த்து ஃபுல்லாக ஒர்க் பிஸின்றதால யூனிஃபார்ம் நான் ஸ்டிச் பண்ணலை. அக்கா கிட்ட தான் கொடுத்தேன். ரமாக்கா இருக்காங்கல்ல ஏமாக்கா அக்கா தான் தைச்சாங்க இந்த டைம் யூனிஃபார்ம் அவளுக்கு. ஸோ யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு மேடம் எல்லாம் போட்டுட்டு ஆக்சுவலி இன்றைக்கி தான் குழந்த மாதிரி கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு இது என்னென்னா, இது கேரட் சாதம். இன்றைக்கி பாப்பாவுக்கு கேரட் சாதம் தான் செய்ய போகிறேன். ஏன்னா அவள் தனியாக கொஞ்சமாக சாப்பிடுவா. ஸோ நல்லா ஒரேடியாக கேரட் சாதம் செஞ்சுட்டா ஒரேடியாக அவள் சாப்பிட்டா. இந்த கேரட் கூட ஒரு எக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எக்கு தனியாக சாப்பிட மாட்டா. அதனால் இந்த கேரட் சாப்பிட்டு கூட ஒரு எக்கு. ஓ மை காட். ஸோ கேரட் சாதம் செய்யலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் பாப்பாவுக்கு கொடுத்தாரு. ஏன்னா இது மாதிரி நான் பொரியல் பண்ணும்போது அவளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். எப்பயும் காலத்துக்கு 2 ஜூஸ் போடுவேன், சம்டைம் மறந்துடுவேன். அதனால் இப்போ வந்து நான் காஸ்டியூம் போட்டுட்டேன். இதான் என்னோட யூனிஃபார்ம் போட்டுட்டேன். இதுதான் என்னோடய யூனிஃபார்ம். ஸோ இப்போது வந்துட்டு நான் தலை வர போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எங்கள் மம்மிக்கு சிக்கெட்டு கொடுத்துட்றேன். ஸோ தலை வர போகிறோம். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் தலை வரணும். யூனிஃபார்ம் இதுதான். ஐயோ சாரி. ஓகே, யூனிஃபார்மு தலை வரலாம். திக்ஷு மூஞ்சி காட்டு. இப்போதான் குழந்த மாதிரி இருக்க திக்ஷு. டைம் ஆயிடுச்சு குழந்த மாதிரி இருக்கேனா? இல்லை, ரெட்டஜடெல்லாம் போட்டு இப்போதான் அந்த சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. ரெஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணிக்கோ. ஹீட்ரு ஆஃப் பண்ணிட்டியா? சரி, ஓகே, கிளம்பலாமா? பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? உன்னோட ஓட்ட வாட்சி அழகாக இருக்குது. இப்போ தான் குட்டி பொண்ணு மாதிரி. கம்மல் மட்டும் கோல்டை கழட்டி வச்சுட்டு நார்மல் கம்மல் போடு. கோல்டு போடக்கூடாதுல்ல. ஓகே, கம்மல் போட்டியா? ஓகே, டன். கட்டு தூரமாக இல்லை. இப்போ தான் உன்னை குழந்த முடி நல்லா வளர்ந்துருச்சு திக்ஷு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இல்லை, இன்னும் இறக்கி போட்டால் இன்னும் லென்த்தியாக இருக்கும். தூரமாக போ பாப்பா. இதான் அவுட்லுக் பாப்பாவோடது. லஞ்ச் பேக் எடுத்துக்கோ. வா வா வா. இப்போதான் நான் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்தேன். வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மம்மி வந்து காலையிலே சாப்பிடு அப்படி சொல்லிட்டு போனாங்களா, அதனால இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.